ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். கலரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த குரோதி ஆண்டோட மார்கழி மாதம் வளர்விறை நவமி திதியானது புதன்கிழமை கூடிய வேளையில் அன்று அஸ்வினி திருநக்ஷத்திரமும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மெசேஜ் வரும்போது நாளைக்கு வச்சுங்களேன். அதாவது இந்த கால அம்சம் என்ன பண்ணுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே புதன்கிழமை நவமியானது வித்யா அனுகிரகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலங்களில் அதுவும் ஒன்று. வித்யா அனுகிரகம்னா நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு நம்ம அடியார்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல கல்வியில் சிறப்பு, நல்ல புத்தி, ஞானம், அறிவு, விருத்தி எல்லாமே. இது பொதுவாகவே புதன்கிழமை நவமி அன்று நாம் பண்ணக்கூடிய ஹயக்ரீவர் பூஜை, சரஸ்வதி பூஜை அண்டு வித்யா சம்பந்தமான மந்திரங்கள்லாம் சொல்கிறது, இது எல்லாமே அதுக்குரிய பலாபலன்களை விருத்தி பண்ணித்தரோம். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் ஆனால் கூடுதலாக கிரகங்களோட நிலவரங்கள் எப்படி இந்த நாளை மேம்படுத்தி தருது, நமக்கு ரொம்ப அதீதமான பலன்களை தருவதற்கு ரெடியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த புதன்கிழமை நவமியானது அஸ்வினி திருநக்ஷத்திரத்தில் வருது. அப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த புத பகவான் அவர் தான் கல்விக்கு அதிபதி, புத்திகாரகன். அவர் எங்கே கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு போகிறாரு பார்த்துட்டிங்கன்னா, தனுசு வீட்டில் மூலம் திருநக்ஷத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஒன்று. ரெண்டாவது, அந்த வீட்டில் ஆல்ரெடி சூரியனும் இருக்கார், சூரிய பகவான் இருக்கிறதுனால புதாதித்ய யோகம்ன்ட்டு ஒரு விசேஷமான யோகம். அது அறிவு பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு விசேஷமான யோகம். கணிதத்தில் மேம்பாடு, நல்ல ஒரு உத்தமமான நிலை வருவதற்கும் ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இந்த புதாதித்ய யோகம். இது ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று, சந்திர பகவான் அஸ்வினி திருநக்ஷத்திரம் பார்த்துட்டிங்கன்னா, அது கேது பகவானோட திருநக்ஷத்திரம், கேது பகவானோட நட்சத்திரம். அது அங்கே தான் சந்திர பகவான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார் அன்னைக்கு. சரி, இதனால் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த நவமி திதியில் இந்த குதிரைக்கு அவித்த கொள்ளு கொடுப்பது ரொம்ப பெரிய அனுகிரகம். குறிப்பாக அதில் பார்த்துட்டிங்கன்னா, நிறைய இந்த குழந்தைங்களோட கல்வி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மேல் படிப்பு படிக்க முடியல. நிறைய பெற்றவங்களுக்கு பெரிய ஆசைன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, எப்படியாவது குழந்தை ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ ஓரளவுக்கு ஒரு நல்ல உத்தமமான ஒரு நிலையில் வரணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அதுக்காக தானே பாவம், அந்த குழந்தைங்களுக்காக தானே அவ்வளோ சேமிப்பு, அவ்வளோ போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனோடு சேர்ந்து இந்த தெய்வீகமாக இருக்கக்கூடிய இந்த சில சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட கல்விக்கு ஆன எந்த விதமான தடை ஏற்படாமல் ஓரளவுக்கு அதுங்க நல்லபடியாக படிச்சிருங்க. சரி, இப்போ இந்த கிரகங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? இந்த புதன்கிழமை நவமியிலேயே பொதுவாக குதிரைக்கு அவித்த கொள்ளு கொடுக்கணும். அதுலேயும் புதன்கிழமை இருக்குது. இங்கே நட்சத்திர வயசு பார்த்தாச்சுன்னா, புத்திகாரகன் கல்வியாளர் அவரும் இந்த கேது பகவானோட திருநக்ஷத்திரம் மூலம் அதில் தான் போயிட்டு இருக்கார். சந்திர பகவானும் கேது பகவானோட நட்சத்திரத்தில் தான் போயிட்டு இருக்கார். அந்த கேது பகவான் தான் ஞானத்துக்கு அதிபதி. ஒவ்வொரு நவமி திதியிலையுமே பிரபஞ்சத்தில் கேது பகவான் வெள்ளை குதிரை மேலே ஏறி வலம் வருவதாக வாத்தியார் நமக்கு ஆல்ரெடி அனுகிரகம் பண்ணியிருக்கார், சொல்லியிருக்கார் இல்லையா? அதனால தான் நவமியில் நாம் இந்த மாதிரி குதிரைக்கு கொள்ளு கொடுக்கும் பொழுது கேது பகவானோட அனுகிரகம் ஆசையும் கூடுதலாக சேர்ந்து நல்ல ஞானம் விருத்தி ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக வெள்ளை குதிரைக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இந்த அமைப்புகள் பார்த்துட்டிங்கன்னா, இது இந்த குரோதி ஆண்டில் இந்த மார்கழி மாதம் அற்புதமாக வந்திருக்கு. ஏன்னா புதன் அவரும் ஞானகாரகன் சொல்லக்கூடிய கேதுவோட நட்சத்திரத்தில், சந்திரனும் மனக்காரகன் அவரும். ஏன்னா மனசு தானே இம்பார்ட்டன்ட். ஒரு மனப்பாடம் பண்ணுறோன்ட்டு தானே சொல்கிறோம். மனசு தானே எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி வைக்கணும். குழந்தைங்க படிச்சுட்டு ஒரு 1 ஹவர் பொறுத்து கேட்டால் எதையுமே தெரியாமல் முழிக்கிற குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாவம். அதனால் மனதுக்கு அதிபதியும் ஞான நட்சத்திரம், புத்திக்கு அதிபதியும் ஞான நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வேலை இது, காலம் இது. ஸோ அந்த காலத்தில் நாம் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு குதிரைக்கு அவித்த கொள்ளு கொடுத்துட்டு
கொடுக்கறதுனால ஒரு பெரிய விஷயத்தையும் நம்ம இங்கே ஞாபகப்படுத்துகிறோம். இந்த காலபுருஷ தத்துவம்னு இருக்குது பாருங்கள், இந்த ராசி மண்டலங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும். அதில் பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் இடம் வந்து ஒரு ஆரம்ப கல்வியை சொல்லுவாங்க. 4ஆம் இடம் வந்து ஒரு +2 ஒரு உயர்கல்வி அந்த மாதிரி. 5ஆம் இடம் வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜ் படிப்பு, பட்டம், பட்டயம் அப்படின்ட்டு போவாங்க. அதே அந்த இடத்துல 9ஆம் இடம் வந்து என்ன குறிக்கும் பார்த்துட்டிங்கன்னா, ஆராய்ச்சியாளர், அதாவது டாக்டரேட், இந்த டாக்டர் பட்டம் வாங்குறவங்க, டாக்டர் ஆகுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 9ஆம் இடத்த வந்து குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 9ஆம் இடம். இந்த காலபுருஷனுக்கு இந்த வாட்டி நீங்கள் இந்த புத பகவான் புத்திகாரகன் 9ஆம் இடத்துல தான் இந்த மாதிரி மூலம் திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அதனால் இந்த நிறைய பேருக்கு இந்த டாக்டர் ஆகணும் குழந்தைங்க, பெரிய முனைவர் ஆகணும், பட்டயம் முடிக்கணும், 2வது அந்த டாக்டரேட் பட்டம் வாங்கணும் அப்படிலாம் விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த வெள்ளை குதிரையை தேடி நீங்கள் கண்டுபிடிச்சி அவித்தக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக குருவர்களால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ரிசல்ட் நிச்சயமாக உண்டு. அவங்க ஜாதகத்தில் மக்குண்டு இருந்தால் கூட அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த பூஜையானது அந்த தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி தரும் நிச்சயமாக. ஒன்று இப்போ அவ்வளோ தொலைவுலாம் வெள்ளை குதிரையை தேடி ஓடுற அளவுக்குலாம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. நாங்கள் பொதுவாகவே எதையாவது நீ வீட்டில் உட்காந்த மாதிரி சொல்லு பண்ணுறோம் அப்படின்ட்டு விரும்புகிறவங்களுக்கும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த காலையில் 2 புத ஓரை வரும். காலையில் ஒரு வாட்டி 6:30லேருந்து 7:30 வரைக்கும், அதுக்கப்புறம் 1:30லேருந்து 2:30 வரைக்கும். அட்லீஸ்ட் இந்த வேலைகள்லையாவது காலையில் குழந்தைங்க நிச்சயமாக இருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அவங்களெல்லாம் உட்கார வச்சு அயக்ரீவர் சரஸ்வதிக்கெலாம் பொட்டு வைக்க சொல்லுங்கள். வீட்டில் கண்டிப்பாக அயக்ரீவர் சரஸ்வதி படம் இருந்தால் ரொம்ப நல்லது. வித்யா விசக்ஷண சக்கரம்ன்ட்டு ஒரு விசேஷமான சக்கரம் அது. புத பகவான் வந்து ஞானதேவியோடு இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சக்கரம் அது. எல்லாம் நெட்லேயே போடுங்க, உங்களுக்கு வரும் அது. அந்த சக்கரத்தை பூஜை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ப்ளஸ் வந்து அதுக்குரிய மந்திரங்கள்லாம் தமிழில் கூட இருக்கும், அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே வந்து சகலகலா வள்ளி மாலை அப்படின்ட்டு ஒரு விசேஷமான துதி சரஸ்வதி இது. அதை நிச்சயமாக சொல்லுங்க. கொஞ்சம் சான்ஸ்கிரிட் தெரியும், சூக்தங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நீலா சூக்தம், மேதா சூக்தம் இப்படின்ட்டு ஒரு 2 சூக்தங்கள் இருக்குது. அதில் நீலா சூக்தம் ரொம்ப சின்னது, ரொம்ப வலிமையானது. இந்த பூஜை இவ்வளோலாம் சொல்கிறோமே, இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ரொம்ப அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக லீவு போட்டு வீட்டில் உட்காந்து பண்ண சொல்லல உங்களை. ஒரு 15 ஆல்மோஸ்ட் போயாச்சுன்னா கூட ஒரு 1/2 hour தாண்டாது. ஆனால் இதோட பலன்கள் வந்து காலம் முழுக்கம் இருக்கும். ஏன்னா காலத்தால் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த மாதிரி புத பகவானும் ஞான நட்சத்திரம், சந்திர பகவானும் ஞான நட்சத்திரம், ப்ளஸ் புதன் நவமி, இப்படி எல்லாமே வந்து கூடிய வேலையில் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு பூஜையை பண்ணி பதிவு பண்ணிட்டீங்கன்னா இதோட பலன்கள் வந்து நிச்சயமாக இந்த குழந்தைங்களோட கல்வி தடைக்கு எந்த விதமான கல்வி தடை ஏற்படாமல் இருப்பதற்கு பெரிய அனுகிரகம் பண்ணும். கல்வி தடையே ஆகாது அப்படின்ற ஒரு நிலையும் ஏற்படும். ஓம்.